வெல்கம் டு pattumadu.com. இன்றைக்கி வந்து மொட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மொட்டை வேக வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. வரமிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 8 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரை மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு உப்பு தேவையான அளவு இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பொட்டுக்கால ஒரு கைப்பிடி அளவு போட்டு பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. மொட்டை வந்து 2 நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா வந்து கலந்து வச்சுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து முட்டை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மொட்டு போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.